போகிற யூனிட் வந்து வெக்டார் கேல்குலஸ். ஸோ இந்த வெக்டார் கேல்குலஸில் வந்து நம்ம 2 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் டீல் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஸ்கேலார் ஃபங்க்ஷன், another one is வெக்டார் ஃபங்க்ஷன். ஒரு வெக்டார் ஆப்ரேட்டர் வந்து வெக்டார் டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர். நம்ம இந்த யூனிட்டை வந்து 2 கான்செப்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து வெக்டார் டிஃப்ரென்ஷியேஷன், இன்னொன்று வந்து வெக்டார் இன்டகிரேஷன். ஓகேங்களா? ஸோ யூ மே ஃபீல் தட் நம்மளுக்கு நார்மல் டிஃப்ரென்ஷியேஷனே தெரியாது, இது என்ன வெக்டார் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி நார்மல் இன்டெகிரேஷனே நம்மளுக்கு தெரியாது, எப்படி வெக்டார் இன்டெகிரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு தோணும். பட் நம்ம இங்கே சிம்பிள் டிஃப்ரென்ஷியேஷன் ரூல்ஸும் சிம்பிள் இன்டெகிரேஷன் ரூல்ஸும் தெரிஞ்சிருந்ததுனாலே நம்ம வந்து மேக்ஸிமம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் கான்செப்டாக இருந்தாலும் இன்டெகிரேஷன் கான்செப்டாக இருந்தாலும் நம்மளுக்கு மேஜரான ஃபார்முலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அல்ஜிப்ரைக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில், அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷன் ஃபார்மேட்டில் கொடுத்தாங்கன்னா எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது. ஸோ அதுக்கான ரூல் தான் எக்ஸ் பவர் என். அந்த எக்ஸ் பவர் என் ரூல் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என்னா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னு எழுதுவோம். ஸோ அந்த ரூல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் அதோட டிஃப்ரென்ஷியேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இ பவர் ஃபங்க்ஷன், எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன், லாகரிதமிக் ஃபங்க்ஷன். ஸோ பேசிக்காக ஒரு 4-5 ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சதுன்னா ஒரு 50% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆகுது நம்மளால அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நேம் தான் வெக்டார் கேல்குலஸ். பட் வெக்டார் கேல்குலஸில் வி ஆர் நாட் ஓன்லி டீல் வித் வெக்டார்ஸ், அந்த வெக்டார்ஸை வச்சுக்கிட்டு வெக்டாரை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, வெக்டாரை எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஸோ 2 செட்டாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெக்டார் டிஃபரன்ஷியேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெக்டார் டிஃபரன்ஷியேஷனில் டெல்ங்கிற ஆப்ரேட்டரை தான் நம்ம இதை டெல்னு நம்ம ரீட் பண்ணுறோம். ஒரு ட்ரையாங்கிளை நம்ம ரெசிப்ரோக்கலாக போட்டிங்கன்னா அந்த ஆப்ரேட்டர் பேர் தான் டெல். ஸோ இந்த ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா இதுதான் வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். இந்த வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டரை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஐ வெக்டார் டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார் டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டார் டோ பை டோ இசட். ஸோ இப்போ நம்ம இந்த யூனிட் ஃபுல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஷியேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வெக்டார் இன்டகிரேஷன் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் டெல்லுங்கிறது இதுதான் அந்த ஆப்ரேட்டர். டோ பை டோ எக்ஸுங்கிறது பார்ஷியல் டெரிவேட்டிவ், டோ பை டோ எக்ஸுங்கிறது பார்ஷியல் டெரிவேட்டிவ், டோ பை டோ ஒய்ங்கிறது பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் some function. ஓகேங்களா? இட் மே பி a scalar function or vector function. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y டிஃபரன்ஷியேட் பண்ணுறது. டோ பை டோ இசட்டுங்கிறது ஸ்கேலார் ஃபங்க்ஷனோ வெக்டார் ஃபங்க்ஷனோ அதை வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு z டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ வெக்டார் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னாலுமே இங்கே வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு அப்போ இங்கே நம்ம டீல் பண்ணுறது வந்து ஒரு வெக்டார் அப்படின்னா அது இங்கே வந்து நம்ம 3 டைமென்ஷன் ஸ்பேஸில் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு சேஞ்ச் இருக்கும், ஒய் ஆக்சிஸில் ஒரு சேஞ்ச், ஜெட் ஆக்சிஸில் ஒரு சேஞ்ச். ஸோ 3 ஆக்சிஸ்லையுமே அட் அ டைம் சேஞ்ச் இருந்ததுன்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த ஆப்ரேட்டர். ரைட்? ஸோ இந்த டெல் இஸ் கால்ட் வெக்டார் டிஃபரன்ஷியேஷன் ஆப்ரேட்டர். ஸோ ஆஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம டீல் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பைங்கிற நொட்டேஷன் யூஸ் பண்ணுறோம். பைங்கிறது இங்கே ஸ்கேலார் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எஃப் வெக்டார், வெக்டார் அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு ஏரோ யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஏரோவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. இந்த ஏரோ வந்து பைங்கிறது என்ன மீன் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக போடுற ஏரோ. ஸோ இதே நம்ம ஒரு ஆல்ஃபபெட் போட்டு மேலே நம்ம இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து வெக்டார் நொட்டேஷன். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மேலே வெக்டார் கொடுத்துட்டேன் அப்படின்னாலே அது வந்து வெக்டார் ஃபங்க்ஷன். ஒரு சில ஆத்தர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்பில்ட்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. பைன்னு போட்டாலே ஸ்கேலார் ஃபங்க்ஷனாகவும் வெறும் எஃப்னு போட்டாலே வெக்டார் ஃபங்க்ஷனாகவும் டீல் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம இந்த வெக்டார் நோட்டேஷன் போட்டு தான் காமிப்போம். ஒரு சிலர் இந்த ஏரோ போடுவாங்க, ஒரு சிலர் ஜஸ்ட் இந்த மாதிரி பார் கூட போட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ரைட்? ஸோ வி யூஸ்வலி denote a vector by using this arrow. ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஃபங்க்ஷன் மேலே தான் இந்த ஆப்ரேட்டரை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த வெக்டார் டிஃபரன்ஷியேஷன் ஆப்ரேட்டர் வந்து ஸ்கேலார் ஃபங்க்ஷன் மேலே ஆப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுது, வெக்டார் ஃபங்க்ஷன் மேலே ஆப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுது, அதுதாங்க ஃபார்முலா செட்டு. ஓகே? ஸோ இது வரைக்கும் நீங்கள் சொன்னது எனக்கு புரியல அப்படின்னாலுமே ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இப்போ இருந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? இந்த யூனிட்டில் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஸோ ஸ்கேலார் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நம்ம பைங்கிற நொட்டேஷன் யூஸ் பண்ணுறோம்.
வெக்டார் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நம்ம எஃப்ங்கிற நோட்டேஷன் யூஸ் பண்ணுறோம். எஃப்க்கு மேலே ஒரு ஏரோ போட்டுக்கிறோம். இதுதான் வெக்டார் நோட்டேஷன். ஓகேங்களா? நம்ம வீடியோஸ் நீங்கள் முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளோட ஃபார்மேட் எல்லாமே வந்து ஒரு டேப்லர் ஃபார்மேட்டில் தான் வந்து நம்ம ஃபார்முலா எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெல்ங்கிறது ஐ வெக்டார் டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார் டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டார் டோ பை டோ இசட். இதுதான் வந்து உங்களோட ஆப்ரேட்டர். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த டெல் இந்த பை கூட சேர்ந்தா என்ன? ஸோ அது வந்து நம்ம டெல் டாட் பைன்னு சொல்கிறோம், ஆர் டெல் பை. ஓகேங்களா? இந்த டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா வெக்டார் ஃபங்க்ஷனை பற்றி பேசும்போது தான் வரும். ஸோ ஸ்கேலார் போடும்போது அது டெல் பை தான். ஸோ பைங்கிறது ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன். ஸ்கேலார் ஃபங்க்ஷன்னா என்னங்க அப்படின்னா அதில் மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், டைரக்ஷன் சொல்ல மாட்டாங்க. வெக்டார் ஃபங்க்ஷன்னா இதில் என்ன டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ டெல் பை அப்படிங்கிறது வந்து கிரேடியன்ட் ஆஃப் பை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டே கிரேடியன்ட் ஆஃப் பை ஆர் கிரேட் பை அப்படின்னு நம்ம நோட்டேஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த கிரேட் பை எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா டெல் பை. ஓகேங்களா? ஸோ இந்த டெல் பையோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ வெக்டார் டோ பை பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார் டோ பை பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டார் டோ பை பை டோ இசட். ஸோ இதுதான் உங்களோட ஃபார்முலா. ஸோ அப்போ இந்த டெல் தெரிஞ்சதுன்னா இந்த டெல்லு கூட மேலே பை மட்டும் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்துடும். கரெக்டுங்களா? டெல் கூட மேலே அந்த பை மாத்திரம் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்மளுக்கு கிடச்சிரும். ரைட். ஸோ அடுத்தது இந்த டெல் பை வச்சு தான் ஸ்கேலார் ஃபங்க்ஷன் ஒரு ப்ராப்ளத்தில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த டெல் பை கிரேட் பை கால்குலேட் பண்ணாமல் எந்த ஒரு ஃபர்தர் வேல்யூஸ் எதுவுமே கால்குலேட் பண்ண முடியாதுங்க. இதில் ஃபர்தராக நம்ம டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்க்குறோம். ஸோ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அப்படின்னா ஒரு டைரக்ஷன் கொடுத்துருவாங்க, அந்த டைரக்ஷனில் என்ன டெரிவேட்டிவ் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்கும்போது அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல் பை டாட் ஏ வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். ஓகேங்களா? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். ரைட். ஸோ இந்த ஏ வெக்டாருங்கிறது தாங்க உங்களோட டைரக்ஷன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஏ வெக்டார் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஏ வெக்டார் கொடுத்துருந்தா தான் நம்மளால டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ரைட். ஸோ இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு டேட்டா என்ன நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா ஏ வெக்டார் என்னங்கிறது தெரியணும். ரைட். ஸோ அடுத்தது டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் பார்த்துட்டோம், கிரேட் பை பார்த்துட்டோம். மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். இது என்ன மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அப்படின்னா திஸ் இஸ் வெரி சிம்பிள். என்ன சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் பை இருக்கு இல்லைங்களா, அதோட மாடுலஸ் வேல்யூ டெல் பை. ஓகேங்களா? மாடுலஸ் ஆஃப் டெல் பை. ஸோ இந்த டெல் பை இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ஃபார்முலாவுமே இப்போ எடுத்தோன்னே டெல்லோட ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், டெல் பைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்தராக வர ஃபார்முலாஸில் எல்லாமே டெல் பை கண்டிப்பாக மெர்ஜ் ஆகிருக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு ஃபார்முலா எழுதினாலுமே உங்களுக்கு டெல் பை மெர்ஜ் ஆகிருக்கும். ஓகே. ஸோ 3 ஃபார்முலா நான் இப்போ எழுதியிருக்கேங்க. இப்போ அடுத்த ஃபார்முலா நான் இங்கே எழுதுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது யூனிட் நார்மல் வெக்டார். ரைட். யூனிட் நார்மல் வெக்டார். இந்த யூனிட் நார்மல் வெக்டாரோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டெல் பை பை மாடுலஸ் ஆஃப் டெல் பை. இந்த யூனிட் நார்மல் வெக்டாரை சம்டைம்ஸ் என் வெக்டார் அப்படிங்கிற நோட்டேஷன் யூஸ் பண்ணுறாங்க, இந்த என் வெக்டார்ங்கிற நோட்டேஷன். ஸோ யூனிட் நார்மல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டெல் பை பை மாடுலஸ் ஆஃப் டெல் பை. ஓகேங்களா? டெல் பை பை மாடுலஸ் ஆஃப் டெல் பை. இது நோட்டேஷன் தான். ரைட். ஸோ டெல் பை தெரிஞ்சதுன்னா டெல் பை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இங்கே எல்லாமே இந்த மாடுலஸ்ன்னு சொல்கிறீங்களே, ஒரு வெக்டாரோட மாடுலஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா சப்போஸ் இஃப் r vector is equal to xi vector plus yj vector plus zk vector அப்படின்னா modulus of r vector அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா square root of x square plus y square plus z square. இதுதாங்க இந்த modulus. ஓகே. ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம இதில் பார்த்தோம் இல்லைங்களா, மேட்ரிசஸில் ஐகன் வெக்டாரோட நாம் கால்குலேட் பண்ணோம்ல, அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ அதே கான்செப்ட் தான். ஐயோட கோஆர்டினேட் என்னவோ அதை ஸ்கொயர் பண்ணணும், ஜேவோட கோஆர்டினேட் என்னவோ அதை ஸ்கொயர் பண்ணணும், கேவோட கோஆர்டினேட் என்னவோ அதை ஸ்கொயர் பண்ணணும், அதெல்லாம் ஆட் பண்ணி ரூட் கால்குலேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த மாடுலஸ்.
காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னாலும் இதே கான்செப்ட் தான், ரைட்? ஏ பிளஸ் ஐபி அப்படின்னு இருந்தது அப்படின்னா அதோட மாடுலஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ கொஞ்சம் இன்டர் ரிலேட் பண்ணி படிங்க. எல்லா இடத்துலையுமே நாம் அப்படிங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ், ஓகேங்களா? ஸோ நாம் அப்படிங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ மாடுலஸ் வேல்யூ அப்படிங்கிறது இதோட ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர், ஓகேங்களா? ரைட்? ஸோ இப்படி தான் நம்ம மாடுலஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ டெல் பை யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் கால்குலேட் பண்ணியாச்சு. இன்னும் 2 ஃபார்முலா இருக்குது. என்னங்க இன்னும் 2 ஃபார்முலா அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் எ tangent to the surface and normal to the surface, ஓகேங்களா? so tangent to the surface in the direction of a vector, ஓகேங்களா? ஒன்று பாயிண்ட் கொடுப்பாங்க, இல்லைன்னா டைரக்ஷன் கொடுப்பாங்க, ரைட்? a vector, ரைட்? ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா r vector minus a vector dot del pi is equal to 0, ஓகேங்களா? எப்போ நான் டெல் எழுதணும் அது i vector dou by dou x, டெல் பை அப்படின்னா i vector dou pi by dou x. பைங்கிறது ஸ்கேலார் ஃபங்க்ஷனுங்க, ஆனால் டெல் பை அப்படிங்கிறது வெக்டார் ஃபங்க்ஷன், ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் வெக்டார். ஸோ இந்த 2 வெக்டாருக்கு இடையில டாட் ப்ராடக்ட் போட்டு ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா அது ஈக்குவேஷன் ஆஃப் எ டேஞ்சன்ட், ஓகேங்களா? ஈக்குவேஷன் ஆஃப் எ டேஞ்சன்ட். இதே ஈக்குவேஷன் ஆஃப் எ நார்மல் எனக்கு வேணுங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் எ நார்மல் to the surface, equation of a normal to the surface. surfaceங்கிறது இங்க ஏதாவது ஒரு பைங்கிற ஃபங்க்ஷன் தான் இருக்கும், ஓகேங்களா? அந்த பை இருக்கிறனால தான் நம்ம இங்க கிரேடியன்ட் பையை போடுறோம், ஓகே? surface பை in the direction or at the point ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டைரக்ஷன் ஏ வெக்டார், ஒரு ஏ வெக்டார் கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஸோ இதோட ஃபார்முலா என்னங்க அப்படின்னா ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் del pi. So cross product of these two vectors 0 க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் a normal to the surface உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம 6 ஃபார்முலா பார்த்துட்டோங்க. ஸ்கேலார் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன், ஸ்கேலார் ஃபங்க்ஷன்லேயே, ஓகேங்களா? ஸ்கேலார் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் ஆர் ஸ்கேலார் ஃபங்க்ஷன், ரைட்? ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா சப்போஸ் எனக்கு 2 சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், π1 π2 அப்படின்னு 2 சர்ஃபேஸ் இருக்குது. இப்போ நம்ம பேசினது எல்லாமே ஒரு சர்ஃபேஸ் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். π1 π2 be 2 surfaces. ஸோ 2 surfaces இருக்குது அப்படின்னா 2 surfacesக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் எப்படி நான் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா cos theta is equal to del π1 into del π2 divided by modulus of del π1 into modulus of del π2, ஓகேங்களா? 2 surfaces இருக்கு. இந்த 2 surfacesக்கு இடையில இருக்கிற ஆங்கிள், ஓகே? So how do we find out the angle between these 2 surfaces அப்படின்னா then cos theta is defined by del π1 into del π2 divided by modulus of del π1 into modulus of del π2. ஏன் ஸ்பெசிஃபிக்காக இங்கே டாட் போடுறோம் அப்படின்னா π1 ஸ்கேலார் ஆனால் டெல்லோட ஆப்ரேட் பண்ணும்போது வெக்டார் ஆகிடும். ஸோ வெக்டார் இன்டு வெக்டாரும் போது நம்ம டாட் ப்ராடக்டா கிராஸ் ப்ராடக்டாங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே டாட் ப்ராடக்ட், ஓகேங்களா? ரைட்? அண்ட் இப்போ சப்போஸ் இந்த 2 சர்ஃபேசஸும், ஓகே, இஃப் தீஸ் 2 சர்ஃபேசஸ் ஆர் கட் ஆர்த்தாகனலி, ஓகேங்களா? 2 சர்ஃபேஸும் என்ன ஆகுது? ஆர்த்தாகனலாக கட் பண்ணுது, ஓகே? ஸோ இஃப் 2 சர்ஃபேசஸ் ஆர் கட்டிங் ஆர்த்தாகனலி, ஓகேங்களா? ஆர்த்தாகனலாக எனக்கு கட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னா என்னோட ஆங்கிள் என்ன ஆயிரும் அப்படின்னா 90 டிகிரி ஆயிருங்க. ஆர்த்தாகனல் அப்படின்னா 90 டிகிரி. cos 90 டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இது மாடுலஸ் வேல்யூ. ஸோ இட் இஸ் அ நம்பர். எங்கெல்லாம் நீங்கள் மாடுலஸ் போடுறீங்களோ அங்கெல்லாம் ஒரு நம்பர் தான் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த 2 கான்ஸ்டன்ட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆகிடும். ஏன்னா cos 90 வேல்யூ 0. ஸோ கட்ஸ் ஆர்த்தாகனலி அப்படின்னா ஃபார்முலா வந்து del π1 டாட் del π2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இவ்வளோதாங்க ஸ்கேலார் ஃபங்க்ஷன் மேலே நம்ம டெல்லுங்கிற ஆப்ரேட்டர் ஆப்ரேட் பண்ணால் என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த ஃபார்முலா எல்லாமே பார்த்துட்டோம், ஓகேங்களா? ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு கிரேட் பை. ஸோ எந்த ஒரு ஃபார்முலாலையுமே கிரேடியன்ட் பை இல்லாமல் எந்த ஒரு ஃபார்முலாமே டிஃபைன் ஆகலை. ஸோ கண்டிப்பாக ஸ்கேலார் ஃபங்க்ஷன் பைங்கிற ஒரு சிம்பிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா டெல் பை கண்டுபிடிக்கணும். டெல் பை கண்டுபிடிக்காமல் எந்த ஒரு ஸ்டெப்புமே நம்ம போட முடியாது, ஓகேங்களா? ரைட்? ஸோ இப்போ நான் வெக்டார் ஃபங்க்ஷனுக்கு வரேன். ஸோ வெக்டார் ஃபங்க்ஷன் வரும்போது வெக்டார் ப்ராடக்ட் 2 வெக்டார்ஸ் கிடையில டெல் இஸ் ஆல்சோ ஏ வெக்டார்,
ஓகேங்களா? vector differentiation operator, right? So this is also a vector, this is also a vector. Therefore we are defining dot product and cross product. So del dot f vector, இந்த del dot f vector ஓட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா divergent of f vector. Divergent of f vector is equal to del dot f vector. So அப்ப del dot f vector னா இதோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா dou f1 by dou x plus dou f2 by dou y plus dou f3 by dou z. இது என்னங்க f1 f2 f3 னா f vector ஓட coordinates. இது வந்து f vectorங்கிறது இங்க என்ன அப்படினா f1 i vector plus f2 j vector plus f3 k vector. இதுதான் உங்களோட coordinates. ஓகேங்களா? So divergent of f vector equal to இதுதான் ஃபார்முலா. இப்போ divergent of f vector 0 னா என்ன ஆகுங்க? ஓகேங்களா? So divergent of f vector is 0 அப்படினா the vector is said to be solenoidal. ஓகேங்களா? f vector is said to be solenoidal. f vector is said to be solenoidal. Right? Solenoidal vector அப்படின்னு சொல்லணும் அப்படினா divergent of vector is equal to 0. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா cross product பண்ணுறோம். ஸோ அந்த cross product பேரு curl f vector. curl f vector அப்படின்னா del cross f vector. ஸோ del cross f vector இந்த cross product எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா right i vector j vector k vector ஃபர்ஸ்ட் ரோல அடுத்ததுல right அடுத்ததுல dou by dou x dou by dou y dou by dou z அடுத்ததுல f1 f2 f3 ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ரோல ijk செகண்ட் ரோல வெக்டர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் del ஓட காம்போனன்ட்ஸ் எழுதிக்கிறோம் i கோஆர்டினேட் j கோஆர்டினேட் k கோஆர்டினேட் ஓகேங்களா அதே மாதிரி அடுத்த ரோல f ஓட components f1 f2 f3 right so இது போட்டு நம்ம matrix determinant methodல expand பண்ணோம் அப்படினா we can find the curl f vector ஓகேங்களா right so இது எப்படி divergent of f vector 0 ஆனா என்ன கான்செப்ட்டோ அதே மாதிரி curl f vector 0 ஆச்சுனா என்னங்க அப்படினா f vector is said to be irrotational ஓகேங்களா if f vector is said to be irrotational okay irrotational எப்ப சொல்றோம் அப்படினா curl f vector is equal to 0 curl f vector is equal to 0 னா del cross f vector is equal to 0 del cross f vector is equal to 0 right so a vector is said to be irrotational ஓகேங்களா del cross f vector is equal to 0 so இதுல நாம நாலு கான்செப்ட் தாங்க வெக்டார் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நாலே ஃபங்க்ஷன் தான் ஒன்று டைவர்ஜென்ட் ஆஃப் எஃப் வெக்டார் கர்ல் எஃப் வெக்டார் டைவர்ஜென்ட் ஆஃப் எஃப் நாலே ஃபார்மேட் தான் டைவர்ஜென்ட் ஆஃப் எஃப் வெக்டார் 0னா சொலினாய்டல் கர்ல் எஃப் வெக்டார் 0 அப்படின்னா இர்ரோட்டேஷனல் இது மட்டும் தான் ஸ்கேலாரில் மட்டும்தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கான்செப்ட்ஸ் இருக்குது ஒரு 8 கான்செப்ட் இருக்குது ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் உங்களோட ஃபார்முலாஸ் இது ஸோ ஒரு டேபிள் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க அந்த டேபிளில் ஸ்கேலாருக்கு தனியாக இப்போ நான் என்ன ஃபார்முலா கொடுத்தேன்னா நான் வந்து ரப் பண்ணி எழுதியிருக்கேன் இல்லைங்களா நீங்கள் வந்து எனக்கு போர்டு பத்தாதனால நான் இப்படி எழுதியிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரே பேஜில் இந்த ஸ்கேலார் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனோட 8 கான்செப்ட்டும் வர மாதிரி எழுதிக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் வெக்டாரோட கான்செப்ட் வர மாதிரி எழுதிக்கோங்க ஸோ இந்த ரெண்டையும் கரெக்டாக எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வெக்டார் டிஃபரன்ஷியேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் கான்செப்ட் ஓகே ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ வி வில் see the concepts involved in vector integration okay thank you